ஒரு அரசியல் கட்சி தலைவனில் ரொம்ப அதிக அழுத்தத்திற்கு ஆளானவர் எடப்பாடி தான். ஓகே. இல்ல அதுதான் அவரு இந்த பிஜேபியே வேண்டான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தார். அது அவருடைய தனி முடிவு. அந்த முடிவுக்குள்ளே கட்சியை செலுத்தினார். அவர் என்ன நினைத்தார் என்றால், சிறுபான்மை மக்கள் நம்மை பகையாக நினைக்கிறார்கள். இது ஸ்டாலினை ஒரேடியாக அவர்கள் தழுவி நிற்பதற்கு காரணம் மாற்றுக் கட்சியான நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் பிஜேபியோடு சேர்ந்து நிற்பதுதான் காரணம். ஆகவே பிஜேபியை பகையாக கொள்கின்ற ஒரு நிலையில் நாம் ஒதுங்கி நின்று எப்பொழுதும் முஸ்லீம்கள் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கெல்லாம் வாக்களித்து வந்திருக்கிறார். நம்முடைய காலத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றால் முதலில் சேர்க்கை தவறு, இந்த சேர்க்கையிலிருந்து விடுபட்டு விடுவோம், பிறகு அவர்கள் நம்மை நோக்கி திரும்புவார்கள் என்று ஆனால் அவர் எந்த நாளிலே இந்த முடிவு எடுத்தாரோ அந்த நாளிலிருந்து அந்த கட்சியில் கொஞ்சம் பணம் திரட்டியவர்கள் கொள்ளலாம். பிஜேபியோடு சரி என்ன செய்வார் ஒரு மனிதன், ஒரு தலைவன் ஒரு கட்சிக்குள் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நாளாக இன்னமும் 6 மாதம் அவர் தள்ளி போடுவதற்கு காரணம் என்ன? முதல்ல விடுங்கடா ஆளை.